பேசுறீங்களா ஏதாவது? அதான் ஒரு ஊர் மண்ணு. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இங்க இருங்க, ஒரு பாடகர் இங்க பக்கத்துல ஆக்ட்ரஸ் வந்து பெரிய ஆளா வருவடா. வாழ்த்துக்கள். பாட்டு பாட முடியுமா? பாட்டு பாடுறீங்களா? நல்ல பாடகி. பாடகின்னா அப்ப நீங்க எப்படி? ஐயோ என்னடா பாடகி? கஸ்தூரிமான் குட்டியாம் அது கண்ணீரை ஏன் சிந்துதாம், உன்னை யாவாரம் பூ தொட்டதோ அடியம்மா என் கண் பட்டதோ. கைதட்டு எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? நானும் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா ஒரு சாமி. தஞ்சாவூர். தேங்க்யூ. நானும் ஒரே ஊர். நான் கும்பகோணம். அதுவும் தஞ்சாவூர் தான். கீழே வாசல். நீ நல்லா வரணும்டா. தேங்க்யூ. முருகன் இட்லி கடை வாசலில் இங்கே ஒரு அம்மா வந்து என்ன ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்துறவா? பேசுகிறீங்களா ஏதாவது? ஏதாவது பேசுங்க. உங்கள் பேர் என்ன? என்ன வேணா பேசலாம். சந்திரிகா. எங்கே இருக்கிறீங்க? உங்கள் ஏரியா? திருச்சி. திருச்சியா? நான் தஞ்சாவூர் பக்கத்தில் தான். கும்பகோணம். கட்டி கொடுத்ததான் திருச்சி. நான் கும்பகோணத்துக்காரி. அதான் ஒரு ஊர் மண்ணு. நீங்கள் எப்போ வந்தீங்க இங்கே? நான் இங்கே வந்து 1 இயர் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு கேன்சர் வந்தது. ஸோ யாராலுமே முடியல. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டே டாக்டர் தான். ஸோ இப்போ குணமாகி நல்லா ஆகிட்டான். அது பவர்ஃபுல் காட் மாதா. இப்போ நீங்கள் இருக்கிறது ரூம் உள்ள எடுத்துருக்கான். எங்கே? உள்ள இதுக்குள்ளையா? ஓ சரி. என்ன காமி? நான் காட்டுறேன். வேறு ஏதாவது நீங்கள் பேசணும்னா பேசுங்க. கண்ணா கனவுக்கு அணிந்தது நன்றி உனக்கு தான். பாட்டு பாட முடியுமா? பாட்டு பாடுறீங்களா? நல்ல பாடகியா. பாடகின்னா அப்போ நீங்கள் எப்படி? ஐயோ என்னடா பாடகின்னா எப்படி பாடாமல் இருக்கிறது? அடிச்சு விடுங்க. சினிமா பாட்டு தானே? சினிமா தான். பாடுங்க. பாருங்க எல்லாரும் நீங்கள் பாட்டு பார்ப்பனே எல்லாரும் பார்த்து. சின்னஞ்சிறிய கிளி பேசும், கண்ணங்கரிய குயில் கூவும், பறவை இனங்கள் தூதி பாடும், பாவை எனக்கு துணையாகும். தென்றல் என்னை தொடலாம், குளிர் திங்கள் என்னை சுடலாம், மலர்கள் முத்தம் தரலாம், அதில் மயக்கம் கூட வரலாம். கைதட்டுங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? நானும் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க ஆளுங்களா? இல்லை சும்மா நீ உங்கள் பாட்டுக்கு ரசிச்சுட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இதெல்லாம் நீ போட போறியா? நாங்கள்லாம் எப்படி பார்க்குறது? அப்புறம் சரிவா, முதல்ல தீரனுக்கு வாங்கிடுவோம். மறுபடியும் பேண்டை வந்துட போகுது அவனுக்கு. ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்ல இன்றைக்கி வந்தாச்சு. யாருக்கு? உனக்கா? ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நான் வாங்கி மாட்டி பார்க்குறேன் அப்படிங்கிறா. கொஞ்சம் எல்லோரும் தயாராகிடுங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு. மறுபடியும் உனக்கு லூஸான பேண்டே வாங்கிடுமா? ஏன் அப்படி? சூப்பராக இருக்குல்ல. இது எங்கே காமிப்பேன்? நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். யூடியூபில் வந்து என்னை பேட்டி எடுத்தாங்க தெரியுமா? அது எல்லாம் ஒரு 4 மாதம் முன்னாடி ஊரே பார்த்தாங்க. ஊரே என்ன வந்து கை கொடுக்குனாங்க. அட்டகாசம். 2 மணி நேரம் பாட்டு, டான்ஸு. அது வேற ஏதாவது பிடிச்ச பாட்டு பாடுங்க. சூப்பராக பாடுறீங்க. அது ஓரளவுக்கு பாடுவேன். என்ன பாட்டு? தேசாந்திரி டைரிஸ். ஸ்பெல்லிங் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா போட்டு கொடுங்க. நான் எடுத்தேன். எனக்கு கீப்பரில் லெட்டர்லாம் சரியாக வச்சுக்கலே. அவ்வளோ ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க. இவ்வளோ சின்னதாக இருக்குது. இன்னும் சின்னதாக வச்சுருக்கலாம்ல. தஞ்சாவூர் பக்கம். அவங்களும் எல்லாம் ஒரே ஊர். நாங்கள் எதார்த்தமாக பேச உட்காந்தோம். நீங்களும் சரியா? வடசையிலலாம் சொந்தக்காரவங்களாம் இருக்கிறாங்க. மாமியார் எல்லாரும். ஓ ரொம்ப க்ளோஸாக பக்கத்து ஊர் ஆட்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்கப்பா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. படிக்கிறியாம்மா? கூட படம் ஆடியோ லான்ச் போட்டிருக்கோம். நடிச்சிருக்காங்களா? ஆமா, யோகி பாபு சார். இவதான் லீடு. ஓ என்ன படம்? ஸ்கூல் படம் பேர். வெரி குட். அப்பதான் ஃபோன் வந்தது. ஓ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எல்லாமே எப்போ என்னைக்கு வரப்போகுது? டேட்லாம் கன்ஃபார்ம் ஆயிட்டா? இது 14th ஆடியோ லான்ச். படம் வந்து ஜனவரி. ஓகே கங்க்ராச்சுலேஷன். இருக்க நீ வாழ்க வளமுடன். பெரிய ஆளா வருவடா. வாழ்த்துக்கள். இல்லை நல்லா இருப்பா பாருங்க. பெரிய சர்ச்சு போயிட்டு வந்தோம். பவர்ஃபுல் காட்மா. சர்ச்சுக்கு போனேன்னு சொல்லப்பே உயர்வு தான் இனிமே உங்கள் வாழ்க்கையெல்லாம். அழகாக இருக்கப்போ இவ சினிமா பேசுன்னு நினைச்சேன். என்ன படம் டைட்டில் என்னைக்கு வரப்போகுது அதெல்லாம் சொல்லுங்க. யாராவது பார்க்குறாங்க? ஸ்கூல் மூவி ப்ரோ. நேம் வந்து யோகி பாபு, பூமிகா மேம் எல்லாரும் இருக்காங்க. உங்கள் பேர்? என் பேர் அபிஜிதி அஃபிஷியல். கங்க்ராச்சுலேஷன். எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இங்கே இருங்க, ஒரு பாடகர் இங்கே பக்கத்தில் ஆக்ட்ரஸ் வந்து இளையராஜா சார். ஓ சூப்பர்.
அவங்க என்ன வச்சிருக்காங்க நான் விட போகிறதில்ல. நான் இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு தான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறோம் பேருக்கு. ஒரு பாட்டை பாடிடுங்க கடைசியா. என்ன பாட்டு? அப்படியே சந்தோஷமா கேட்டு போயிடுறோம். சொல்ல ஒரு பாட்டு தான். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. எல்லா பாட்டுமே தெரியும். இப்போ இருக்க பாட்டா பாருங்க. இப்போ வந்த பாட்டு பாடுங்க. இப்போ வந்த பாட்டு பாடுங்க. உங்க வயசுக்கு செமையா இருக்கும். இப்போ வந்த பாட்டு என்ன பாட்டு? ஐயா அது வந்து 20 வருஷம் ஆகுதுண்ணா. பாருங்க அவர்கிட்ட அங்கேயே இருக்குது. அது வந்து 20 வருஷம் ஆகுது. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது வந்து நாங்கள் வாங்கின புது ட்ரெஸ்ஸை தீரம் போட்டுட்டு இருக்கான் பாருங்க. அதெல்லாம் அந்த ஹோட்டலில் ப்ரமோட் பண்ணுறாங்க. விஜயகாந்த் பாட்டு பாடுங்க பரவாயில்ல. தென்பாண்டி முத்துச்சரம் உன் செவ்வாயில் மின்னட்டுமே, அது கண்காட்டும் நட்சத்திரம் கைவீசி பேசட்டுமே, என் வீட்டு மாடப்பூரா அது என் தோளில் சாயட்டுமே, நீ தேயாத மஞ்சள் நிலா தெம்மாங்கு பாடட்டுமே, கஸ்தூரி மான் குட்டியாம் அது கண்ணீரை ஏன் சிந்துதாம், உன்னை வியாபாரம் பூத்தொட்டதோ அடியம்மா என் கண் பட்டதோ. சந்திரிகா சந்தன போட்டுக்காரமான்னு கேளுங்க. சந்திரிகா சந்தன போட்டுக்காரவங்களாம் பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இங்கே சர்ச் பக்கத்தில் இருப்பாங்க. பாட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஆர்வமாக பாடுறாங்க வேற. பாப்பா தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு ஃபேனே வந்துட்டு பாருங்க. இத்தனை பேர் கூட்டத்தையும் உட்கார வச்சாச்சு நம்ம. சரிம்மா நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இங்கே ஃபேமிலி உள்ளே போயிருக்கிறாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. வெயிட் வர ஓகே வெளில போகலாம். பை பை. ஹலோ வெளியில் வா. காருக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். இங்கே இல்லை நான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூவில் இருக்கிறேன். இங்கே பாரு, இந்த பக்கம் பாரு, லெஃப்ட்டில் பாரு. லெஃப்ட்லங்கிறேன். லெஃப்ட் பாடகி இவங்க மேடம் இவ்வளோ நேரம் செம்ம பாட்டு. இங்கே மொத்தமாக ஹோட்டல்லேருந்து ஒரு க்ரௌடு போணுச்சு. எல்லாத்தையுமே நாங்கள் நிறுத்தி அவங்க எல்லாம் கை தட்டி கும்மாளமாயிட்டு. மிஸ்ஸஸ் பையன் நல்ல யோசனை, திங்கிங் பவர் அப்படி இல்லாமல் தெரியுது மூஞ்சி பார்த்தா. அந்த காலம் பிகாம் எத்திராஜ் சைக்காலஜி படித்தேன். கரெக்டாக சொல்கிறதுனால ஜோசியெல்லாம் போய் கடவுள் கொடுக்குற ஞானம். வருங்காலத்தில் பயங்கரமான ஆள். ஆமாம், அவன் கண்ணே பேசுது பாரு. ஸ்லைம்னு சொல்லி அதையே கேட்டு இந்த பையன் உயிரை வாங்கிட்டு இருக்கான். எங்கேயும் கிடைக்க வர மாட்டாங்க. ஸ்லைம் இருக்கா? ஒன்று தான் இருக்காண்டா தீரா. சரிம்மா அப்படியே கிளம்புறோம். நல்லா ஒரு சாமி. தஞ்சாவூர். தேங்க்யூ. ஒரே ஊர் நான் கும்பகோணம். அதுவும் தஞ்சாவூர் தான். கீழே வாசல். நீ நல்லா வரணும்டா. தேங்க்யூ. பேரு விக்னேஷ். உனக்காக ப்ரேயர் பண்றேன். தேங்க்யூ. பேரு தீரன். இவங்க வேம்பு. என் தங்கச்சி பேருடி. ஐயோ வேம்பு. சரி வரேன். போயிட்டு வா சாமி. எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக பாடினாங்க, செம்மையாக பேசினாங்க. தீரனை என்ன மொத்த ஃபேமிலியுமே பயங்கரமாக ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு. நம்ம முருகன் இட்லி கடையிலேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து பீச்சோட ஒரு ஓவர்வியூ மட்டும் காமிச்சிட்டு அப்படியே வீட்டு பக்கத்தில் போயிட்டு மா போயிட்டு வரோம். பாய் பத்திரம். பாய்.